வணக்கம். அதாவது திருப்பதி லட்டுல அதை தயாரிக்க பயன்படுத்துகிற நெய்யில் வந்து கொழுப்பு இருந்தது, அனிமல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து நெய் தயாரிக்கப்படுறது வெண்ணெயிலேருந்து, அதாவது பசுவோட பாலில் இருந்து அதுக்கப்புறம் வந்து அதை வெண்ணெய் எடுத்து ஸ்கிம்மிங் ப்ராசஸில் வந்து அந்த நெய் உருவாக்குறாங்க. இப்போது அதில் வந்து அந்த ஃபேட் வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் அனாலிட்டி பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து ஏடிஇகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும், ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ். அது போக வந்து ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் மாதிரி சில கண்டென்ட் எல்லாமே இருக்கும். இட்ஸ் குட் ப்ராசஸ். எங்கேயோ யாரோ ஒருத்தர் இது எடுத்துகிட்டு அந்த ஃபேட் அது ப்ராசஸ் லேபில் அது காமிக்கும். அதாவது என்னன்னு சொன்னால் நெய்யில் வந்து இது வந்து ஒரு அனிமலுடைய ஃபேட் கண்டென்ட் இருக்குன்றது இருக்குது. அதை வச்சுட்டு இது தவறுதலாக வந்து இது ஃபோக்கஸ் பண்ணுறதும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு லட்டுனாலே ஐயோ இது அசைவம் கலந்துருக்குன்னு தப்பான வதந்தி பரப்புறதா இருக்கும். தீர ஆராய்ஞ்சு இதை விசாரணை மேற்கொண்டுனா